சங்கீதம் 23:1 என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே என் நாயர், ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏது குறை, எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கொன்றும் குறையில்லை. எனக்கொன்றும் குறையில்லை. பச்சையான புல்வெளியில் நித்தமும் என்னை நடத்திடுவார். பச்சையான புல்வெளியில் நித்தமும் என்னை நடத்திடுவார். 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 இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால், நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிடேன். என் தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். எதற்கு நான் பயப்பேன்? ஆமென். எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்று குறை, எனக்கு ஒன்றும் குறை. கிறிஸ்துவில் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. ஏன் முகசோகமா இருக்கு? சந்தோஷமா இரு. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஏன் கவலைப்படணும் நமக்கு? கவலைப்படவே எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. ஏதாவது குறை வச்சாரா? எதுவுமே ஏதாவது குறை வச்சாரா? ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஆமென். ஏதாவது குறை வச்சாரா? ஒரு குறை வைக்கல. அருமையான காபி கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அழகா டிஃபன் கொடுத்தாரு. சக்கரை நிறைய போட்டு கொடுத்தாரா? ஏன் சக்கரை நிறைய போட்டா தெரியுமா? சுகர் லோ ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப சுகர் லோ ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. சுகர் ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப ஸ்வீட்டா. ஆமென். கொடுத்தாரு காஃபி ரொம்ப ஸ்வீட்டா. சின்ன பாப்பாக்கு என்னன்னா இவ்வளோ சக்கரை ஒன்றும் பரப்பாதே. சக்கரை நீ சாப்பிடு. சக்கரை. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏன் நம்ம கவலைப்படணும்? கவலைப்படக்கூடாது. இப்போ 2 கொரிந்தியர் 4:8 என்ன சொல்லுது? அவ்வளவுதான். 2 கொரிந்தியர் 4:8 என்ன சொல்லுது? நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும், மனமுடைந்து போகாது, குழப்பமுற்றாலும், குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. நம்பிக்கை இழப்பதில்லை. 9வது வசனம் என்ன சொல்லுது? துன்புறுத்தப்பட்டாலும், கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆமென். துன்புறுத்தப்பட்டாலும், கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும், அழிந்து போவதில்லை. எங்க இருந்தாலும் நீ உன்னை ஆண்டு உயர்த்துவார். ஆமென். ஆமென். ஆண்டு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்தில் நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்துக்காக ஊழியம் செஞ்ச யாரும் உன்னை மதிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உயர்த்துவார். ஆமென். உன் தேவைகளை சந்திப்பார். ஆமென். உன் தேவைகளை சந்திப்பார். ஆமென். இத்தனை பேர் சகோதரி ஜோதி கிடைச்சாங்களுக்கு இல்ல. கிடைச்சாங்களா? வாழ்க்கையில யாருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆனா இன்னைக்கு எவ்வளவு தாய்மா இருக்கு. இங்க ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க, இங்க ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க, இங்க ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்களா? அப்படியே பாருங்க என்ன அழகா இங்க ஒரு டூயட் பாடுறதுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க இல்லையா? அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எதுக்கு பயப்படணும்? பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுற? கலர் ரெடி ஆயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ரெடி ஆயிட்டு இருக்குது? கல்லறை ரெடி. கலர் தான். கலர் கலர் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம். ஆமென். தப்பா நினைக்காதீங்க.
பிறந்தநாள் கொண்டாடுற வீட்டில் கல்லறை கட்டுறது வந்து ஒரு சிறப்பான காரியம். ஏன் என்று சொன்னால், நீ பிறந்தநாள் கொண்டாடத்துல ஜாலியா இருக்காது, உனக்கு கல்லறை ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ அந்த கல்லறைக்கு போகணுன்றது மறந்துடாது. அல்லேலூயா. வாய்க்கு போட்டு வாய்க்கு போட்டு போடு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பெண்கள் சபையில எப்ப பேசணும் அப்பதான் பேசணும். எப்ப பேசணும் அப்பதான் பேசணும். பேசுறதுக்கு எப்ப கொடுப்பாரு? வார்த்தைய கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் ஜாலியா தான் பேசி வருவார். ஆமென். எங்கேயாவது குடும்பம் பண்ண என்ன பண்ணி வருவாரு? அன்போடு வர வேண்டுமா? கனிவோடு வர வேண்டுமா? அன்போடு வர வேண்டுமா? பெரும்போடு வரணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, உள்ளத்திற்கிறதால வெளியில வருது. நீ அன்பாலன்னா பேச ஏன் கதைக்கு நடக்காது. நீ பெரம்பிலேயே போடணும்னா. ஆமென். அப்படிதானம்மா? ஆமென். அப்படித்தானே? என்ன அப்படி சொல்லி போயிட்டு? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இப்ப 11வது வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்போ நான் ரெடி ஆண்டவரே? என்ன சொன்னா? நான் ரெடி ஆண்டவரே. 72வது பிறந்த நாள் ஆண்டு கொடுத்திருக்காரு இன்னைக்கு. அல்லேலூயா. நான் ரெடி. அல்லேலூயா. நான் ரெடி. எப்பொழுது நான் ரெடியா இருக்கிறேன். அதுதான் அவர் இன்னைக்கு வசனத்தை அனுப்பி வெளிப்பாடு. பயப்படாத, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. அல்லேலூயா. ஜாலியா. இயேசுவுக்கு நன்றி. சொல்லுங்க. மைக் வேணுமா? நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டுடியோ டபுள் மைக் நம்மகிட்ட இருக்குதுல்ல. பசாஸ் வேண்டாம்னு சொல்லுவோம். மைக்கு போடாதேடுமா, மைக்கு வேண்டாதேடுமா. எல்லாம் ரோட்ல தான் நின்றுட்டு கத்துவானுங்க. இவன் மைக்கு போட்டு கத்துறான்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் சொல்லட்டே உங்களுக்கு நல்ல தொண்டையை கொடுத்துருங்க. அதில் கத்துறா. எவனும் முன்ன எதிர்த்து நிற்க மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆமென். எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. முடியாது. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஆமென். கனவுல போயிட கூடாது. நோ ட்ரீமிங். அல்லேலூயா. பரவாயில்லை. எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்? இன்றைய பிரிவ மாதிரி போயிட்டு இருக்குது. ஆரம்பிக்க மாட்டாரா? சோகத்தில் விழுந்துருவாரா அப்படின்னு கவலைப்பட்டா ரெஜினாமா வந்தாங்க. எல்லா சோகம் போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஜெபமாலம்மா வந்தாங்க. எல்லா சோகம் போயிடுச்சு. தங்கமே. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அவங்கள நான் கொஞ்சம் நீங்களே என்ன கொஞ்சம் மாட்டீங்களான்னு வர மாதிரி எங்குது. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் கொலோசியர் 2:15 சொல்றாங்க. கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தம் சிலுவையில் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டவர் ஆகியோரின் பலன்களை கிறிஸ்து பிடித்துக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து. நான் சொல்றது அப்படி கவனிங்க. 2 கொலோசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால்
ஆட்சியாளர் ஆ. அதிகாரம் கொண்டோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு யாரை ஒருத்தர் வாசியிருக்காங்க நீங்க அல்லேலூயா. அவர்களை இகழ்ச்சிக்குள்ளுமாறு நிகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் 16 வசனம் அழகா சொல்லுது பாருங்க. எனவே 9 நீங்க அவங்க சொல்றதை ரிப்பீட் பண்ணாங்க. யாரும் ஒத்துக்கிறத பார்க்கணும் புரிச்சு. எனவே அவங்க சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே எல்லாரும் சொல்லுங்க. எனவே உண்பது குடிப்பது ரிப்பீட் பண்ணுங்க. மற்றும் திருவிழா அமாவாசை ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. பர்த்டே கொண்டாடுங்க. யாராவது குறை கூறுவாங்களா? கூற வேண்டாம். மனித கொண்டாடி யாரும் குறை கூற கூற வேண்டியதில்லை. தேவியங்கள்லாம் பிள்ளைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? வசனம் சொல்லுதா? என்ன சொல்லுது வசனம்? மீண்டும் எனவே உண்பது எதை உண்பது எதை குடிப்பது மற்றும் திருவிழா அமாவாசை ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே கிறிஸ்துவே உண்மை. சாவு வரும், மரணம் வரும், பெட்டி ரெடியாகும், எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், துணி ரெடியாகும். ஆனா நீ கலங்க வேண்டிய அவசியம் இருக்கா? பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு. அதை தீர்மானிக்கிறார். இன்னைக்கு கூட ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோலாம் இன்னைக்கு குரூப்ல அழகழகா பாட்டு எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? ஒருத்தரும் அவங்களுடைய ஞானத்தில் எனக்கெல்லாம் தெரியல எப்படி பண்றாங்க. இரவு முழுவதும் தூங்க விடாம இரவு முழுவதும் வாழ்த்து. அல்லேலூயா. காலையில் என்ன பண்றாரு? டேய் சவப்பெட்டி குழி வெட்ட போறேன், நான் உனக்கு கவலைப்படாதெல்லாம் சொல்றாரு. கெட்டு போக மாட்டேன். செத்தாங்க சீக்கிரம் கொண்டு போய் டக்குன்னு உள்ள வச்சிருவாங்க. உண்மைதான். செத்துட்டா என்ன பண்ணுவாங்க? குயிக்கா டிஸ்போஸ் பண்ணி புளி ரெடியா இருக்கு. அந்த பிறந்த நாள்லேயே இறந்த நாள் வந்து இன்னும் நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, மே யூ சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரெண்டையும் ஒரே நாள் கொண்டாடிக்காம பிறப்பும் இறப்பும் சகஜம், பயப்படாது. ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ்.